திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் பிரதோஷம் தோறும் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சரியாக 4:30 மணிக்கு, மாலை 4:30 மணிக்கு அகமுக பிரதோஷம் என்கிற தலைப்பின் கீழே பிரதோஷ வழிபாட்டினை அகமுகமாக செய்வது எப்படி என்ற பெரிய வினாவிற்கு பதிலாகவும், இந்த பிரதோஷ காலத்திலே கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத அன்பர்களுக்காகவும், ஒரு அகத்தேடல் உள்ள ஆத்மார்த்தமான ஒரு உள்முக பயணத்தில் உள்ள அத்தனை தேடல் உள்ள ஆன்மாக்களுக்கும் ஒரு விருந்தாக, ஒரு பசிக்கு உணவாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஞான தேடல்கள், அது சரியை கிரியை யோகம் ஞானம், ஞான தேடல் உள்ளவர்களுக்கு இந்த அகப்பிரதோஷம், அகமுக பிரதோஷம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே பிரதோஷம் தோறும் கடந்த 2-3 பிரதோஷங்களாக நாம் பிரதோஷ வழிபாட்டினை இருந்த இடத்திலிருந்து, அமர்ந்த இடத்திலிருந்து முதுகெலும்பை நேரா வைத்து சின்முத்திரையில் சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் பாவித்துக் கொண்டு மூன்றாவது நேத்திரமாக, மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்திலே அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய அக்னி கண்ணாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் இருக்கும் இடத்தில் நம்முடைய வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் ஆற அமர நின்று நிதானமாக அந்த இடத்தில் கண்டோமானால் நம்முடைய இந்திரியங்கள் அனைத்தும் ஒடுங்கக்கூடிய அற்புதமான ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட லலாடம், புருவ நடு, ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருவடி, கழல், பொன்னார் திருவடி என்று எல்லாம் சொல்லக்கூடிய அத்தனை சொல்லும் இந்த புருவ மத்தியில் ஒடுங்குகிறது. திருவடி என்று சொன்னால் அது புருவ மத்தியம், கடல் என்று சொன்னால் அது புருவ மத்தியம், எம்பெருமானுடைய கடல் என்று சொன்னால் அது புருவ மத்தியம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த உடம்பெனும் ஆலயத்தில் நாம் ஓங்காரமாக இருக்கக்கூடிய, நாதமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல ஏகாம்பர நாதனை, கைலாச நாதனை, நாதமாக இருக்கக்கூடிய அந்த நாதனை நாம் நம்முடைய சுழுமுனை நாடி வழியாக அந்த நாதனை அடைவது எப்படி என்கிற பெரிய ஒரு அரிய தேடலின் விளைவாக நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்த கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அம்பாளுக்கு உபதேசம் செய்து
எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்து, நந்தி எம்பெருமான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் கொடுத்து, அந்த திருமூல நாயனார் கொடுத்த திருமூலர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட உன்னதமான கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த அகமுக பிரதோஷமும், என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய சுவாமி சிவானந்த பரமஹம்சரனுடைய தைரியமான அந்த அற்புதமான அந்த பகிரங்க பிரயத்தனப்பட்டு கண்டுபிடித்த அந்த பொருவ நடு தியானத்தில் அடியேன் செம்மைப்படுத்தி வழிநடத்திய அத்தனை குருநாதர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, அப்படிப்பட்ட உன்னதமான இடமாக இருக்கக்கூடிய ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆன்மா லைக்கின்ற இடம் ஆலயம், ஊன் உடம்பே ஆலயம். இந்த 3 வசனங்களை நாம் பார்ப்போம். ஊன் உடம்பே ஆலயம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய தேகத்தை ஆலயமாக கருதக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். முதலில் நம்முடைய தேகத்தை நாம் இழுக்கு என்று கருதுகிறோம். நம்முடைய தேகத்தை நாம் வெறுக்கிறோம். நம்முடைய தேகத்தை நாம் வெறுக்கிறோம். எப்பொழுது நம்முடைய தேகத்தை நாம் விரும்புகிறோமோ, விரும்பி அதற்குள்ளே இருக்கிற அந்த உருபொருளை நாதனை கண்டுபிடிக்கின்றோமோ, அப்பொழுதே நம் மீது மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் வந்து விடுகிறது. நம் மீது ஒரு பெரிய மதிப்பு வந்து விடுகிறது. எப்பொழுது தன் மதிப்பு தனக்குள் இருக்கிற இறைவனை நாம் மதிக்க துவங்குகிறோமோ, அப்பொழுது பிற உயிர்களை நாம் மதிக்க துவங்குகிறோம். இந்த ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ளாத வரை எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் தன்னை அறியாமல், தன்னுள் இருக்கும் இறைவனை உணராமல் ஒரு உயிர் தன்னிலை அறியாமல் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் அது ஏர்வையாகாது. ஒரு உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு வழிபாடு செய்வதற்கும், உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே பல வருடங்கள் பிரதோஷம் சென்று வழிபாடு செய்தவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை காலம் வீணடித்தார் என்று யோசித்து பார்த்தால் அது எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் வீணாகி இருக்கும். அதற்கெல்லாம் குருவருள் நிச்சயம் வேண்டும். நாம் தெளிவு பெற வேண்டும் என்றால் குருவருள் இருக்குமாயின் நிச்சயம் நந்தியம்பெருமானுடைய பேரருளை நாம் பெறலாம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் நம்முடைய அறியாமையெல்லாம் நீக்கி அந்த எல்லாம் வல்ல அந்த குருவருளுக்கு நம்முடைய உடல், அதாவது மனம், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனம் மொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று இந்த அகமுக பிரதோஷ வழிபாட்டிற்கு செல்லுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். குறிப்பாக முடிந்தவர்கள், தவத்திற்கு முடிந்தவர்கள், முடியாதவர்கள் இந்த அகமுக பிரதோஷத்திலே படுத்து கொண்டும் கேட்கலாம், அமர்ந்து கொண்டும். முடியாதவர்கள் சொல்லிட்டேன். வயதானவர்கள் இருப்பார்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இருப்பார். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொக்கிஷமான நிகழ்ச்சி இது. இந்த கடைசி காலத்திலேயாவது இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்கிற அவாவினாலே இந்த அகமுக பிரதோஷம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மிக இளமையிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கலை எது என்றால், முதலாவது இறைவனுடைய திருவடியை தெரிந்து கொள்வதுதான். நிலையில்லாத பொருள்களை நோக்கி இந்த மனம் செல்வதற்கு முன்பதாக நிலையான பொருள் எது என்று தெரிந்து கொண்டு நாம் நிலையில்லாத பொருட்களை அனுபவிக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மனம் நம்மை ஆளுகிறது. ஆனால் தவத்திற்கு வந்த பிறகு மனத்தை நாம் ஆளுகிறோம். திருவடியை தெரிந்த பிறகு ஒரு மனிதனுடைய நிலைமை, அதாவது புருவ நடுவுக்கு வந்த ஒரு பெரிய பாக்கியசாலி முதலில் மனத்திற்கு அடிமையாக இருந்தார். பிறகு புருவ நடுக்கு வந்த பிறகு மனம் அவர் சொல்வதை கேட்கிறது. முதலில் உடம்புக்கு நாம் அடிமையானோம். பிறகு திருவடிக்கு வந்த பிறகு உடம்பு நாம் சொல்வதை கேட்கிறது. முதலில் நாம் மனத்திற்கு அடிமையாக இருந்தோம். பிறகு திருவடிக்கு வந்த பிறகு மனம் நம்முடைய வகுப்புக்கு வந்து நம்முடைய ஆளுமைக்கு வந்து விடுகிறது. இப்படி உடல், மனம், உயிர் போன்ற பக்குவங்களை நாம் அடைவதற்கு இந்த அகமுக பிரதோஷம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஊனுடம்பு ஆலயம் தொழுவது சாலவும் நின்று தொழக்கூடிய இடம் பூர்வ மத்தியம். நாம் தொழக்கூடிய இடம் பூர்வ மத்தியம். நந்திஸ்தானம், ஞானஸ்தானம். நந்திஸ்தானம் என்று சொன்னாலே அதுதான் ஞானஸ்தானம். ஒருவன் ஞானம் பெற வேண்டும் என்றால் நந்திஸ்தானத்திடம் வர வேண்டும். நந்தி அருளாலே அவன் ஞானம் பெற முடியும். நந்தியை தவிர்த்து விட்டு சிவபெருமானுடைய அருளை பெற முடியாது. அப்பனை, நந்தியை, ஆரா, அமுதனை, ஒப்பிலி, வல்லலை, ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று சொல்லி நாம் முறையாக கணபதி வழிபாடு செய்து நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார் பெருமக்களே, இப்பொழுது உங்களுக்கு சௌகரியமான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு
வலது கண் சூரியனாக பாவித்துக் கொள்ளுங்கள், இடது கண்ணை சந்திரனாக பாவித்துக் கொண்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். எந்தவித கட்டளையும் இல்லை. சௌகரியமாக அமர்ந்து கொண்டு முதலில் கண்களை மூடி ஓங்காரத்தை ஓம் என்று சொல்லி ஓங்கார கணபதியை நினைத்து மகா கணபதியை நினைத்து தலையில் குட்டிக் கொள்ளுங்கள். தலையில் குட்டிக் கொள்வதும் நம்முடைய ஆங்காரத்தை அடக்குவதற்காக, அடங்கி இருப்பதற்கான அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். கண்களை மூடி கொட்டிக்கொண்டு கணபதியை நினைத்து நாம் அந்த வலது கண்ணு சூரியனையும் இடது கண்ணு சந்திரனையும் கொண்டு போய் புருவ நடுவில் இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்திலே கண்களை மூடி முதலில் பாருங்கள். பிறகு மெதுவாக கண்களை திறந்தால் புருவ நடு நிச்சயமாக தெரியும். அப்படி தெரியக்கூடிய புருவ மத்தியிலே முதலில் வலுக்கட்டாயமாக பார்க்கக்கூடாது. ஆரம்பத்தில் பார்க்கக்கூடிய சாதகர்கள் திருவடியை பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடி என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எரிச்சல் ஏற்படலாம், பின்மண்டையில் வலி ஏற்படலாம், கழுத்து வலிக்கலாம், தலை வலிக்கலாம், ஒரு மாதிரியான மயக்கம் கூட வரலாம். இது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு இது நிகழும். அன்பினாலே அந்த இடத்தில் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை, ஆரம்ப கட்ட சாதகர்கள் சொல்லுகிறேன், அன்பினாலே 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்களை இறுக்கி மூடி மீண்டும் கண்களை புருவமத்தில் பார்க்க வேண்டும். அப்பொழுது 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் கண்களை மூடும் பொழுது அந்த கிறுகிறுப்பு, அந்த ஒரு விதமான மயக்கம், ஒரு விதமான வலி, பின்மண்டில் இருக்கக்கூடிய அந்த வலி, இவையெல்லாம் மீறி உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். ஏன்னா முதல் முறையாக உங்களுடைய வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நந்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நந்தியம்பெருமான் வாசம் செய்யக்கூடிய திருவடியிலே நீங்கள் வைக்கின்றீர்கள். அப்படி வைக்கும்போது அக்னி நேத்திரத்திலே கண் வலிக்க தோன்றும். கண் வலிக்கும். அப்படி கண்ணு வலிக்கும் போது நீங்க கண்களை இறுக்கி மூடி மீண்டும் அந்த கண்களை மெதுவாக பார்க்க வேண்டும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால் ஒரு நாளைக்கு 24 நிமிடங்கள், ஒரு நாழிகை என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய உன்னதமான நீங்கள் நிலையை அடைவீர்கள். புற வாழ்க்கையிலும் ஜெயிப்பீர்கள், அக வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம். முடிவெடுக்கும் திறன் வரும். அப்படிப்பட்ட மனம் ஒடுங்கக்கூடிய, இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடிய, இந்திரியங்களும் ஒடுங்கக்கூடிய மிக அற்புதமான திருவடி தான் புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியில் தான் நந்தியம்பெருமானுடைய ஆட்டம் இருக்கிறது, பாட்டம் இருக்கிறது, ஓட்டம் இருக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அடியார் பெருமக்கள் மிக நேர்த்தியான இடத்தில் அமர்ந்து கொண்டு நாற்காலியில் கூட அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் அழகாக அந்த திருவடியிலே லயித்து பார்க்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டிருங்கள். அடியேன் இப்பொழுது வழிபாட்டினை தொடங்குகிறேன். முறையாக நாம் இந்த ஊனுடம்பு ஆலயம் என்று தெரிந்த பிறகு, அதில் திருவடி இருக்கும் இடம் புருவ மத்தியம் என்று தெரிந்த பிறகு அடியார் பெருமக்கள் அங்கு லயிக்க துவங்க வேண்டும். அதான் ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்திலே இப்ப நீங்கள் மனதை கவனத்தில் செலுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அடியேன் உங்களுக்கு நாதத்தை எழுப்பி விடுகிறோம். எப்படி நாதத்தை எடுப்புனா, இன்தமிழால் பாடு என்று சொல்லுகிறார் சாமி. சாமிக்கு வழிபாடு பிடிக்கும். வழி தெரியாதவர்களுக்கு வழிபாடு உதவாது. வழியே தெரியாதவர்களுக்கு வழிபாடு எப்படி உதவும்? முதலில் வழி தெரிய வேண்டும். எத்தனை வருடம் நீங்கள் பிரதோஷத்துக்கு சென்றிருந்தாலும் வழி தெரியாமல் வழிபாடு செய்தால் அது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டிய ஒரு பெரிய ஒரு அபத்தத்தில் முடியும். ஆக வழி நமக்கு புருவ நடுதான். அமைதியாக கண்களை மூடி கணபதியை நினைத்துக் கொண்டு பிறகு அப்படியே புருவ மத்தியிலே உங்களை கண்களை சொருகி பார்த்து அப்படியே கண்களை திறந்தால் புருவ நடு தெரியும். இரண்டு புருவங்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்தில் அற்புதமாக அமைதியாக பார்க்கும்படி பணிவன்போடு கூறி அந்த இடத்தை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி தொழுது நில்லுங்கள். இப்பொழுது நாம் முறையாக உள்ளே செல்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முடியாதவர் கண்களை மூடிக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது ஒரு ஆலயத்திற்குள் நாம் சென்றிருக்கிறோம். மிகப்பெரிய ஆலயம். நாம் கொடிமரத்திற்கு அருகாமையிலே சென்றிருக்கிறோம். கொடிமரம் என்பது நம்முடைய உள்நாக்கு. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த புருவ நடுவில் நாம் இப்பொழுது நம்ம வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்தி ஆடாமல் அசையாமல் எம்பெருமான் திருவடியில் லயித்திருப்போம். லயித்திருக்கும் பொழுது நாதத்தை எழுப்பக்கூடிய அற்புதமான விஷயங்களை அடியேன் பாடுகிறேன். ஆடாமல் அசையாமல் சிவபெருமானுடைய உருவம் அங்கு இருப்பதாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவு. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது அந்த புருவ மத்தியில் எப்படியெல்லாம் இறைவன் தோன்றுகிறார் என்கிற ஒரு பாடலை அடியேன் பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். வடிவேறு திரிசூலம் தோன்றும்
வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தும் புனித நாற்கே. இப்படி அடியன் தோன்றும் தோன்றும் சொல்லும்போது நான் சொல்லுகிற பொருள் எல்லாம் அவங்க தோன்றதா நீங்க நினைங்க. ஆடாம அசையாம இமைக்காம முயற்சி பண்ணுங்க. இமைக்காம பார்த்தா அதுக்கு இமயாமலை, இமைக்காம பார்த்தா அது இமயமலை, இமயாமலை தான் இமயமலை ஆச்சு. அப்போ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் இறைவனை. இப்படி ஒரு திருவடி இருக்குன்றதே தெரியாம தேடிட்டு இருந்தோமே. ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுட்டு என்ன பண்ண நம்ம தேடிட்டு இருந்தோம். அற்புதமான உன்னதமான பாக்கியசாலிகள் நீங்க எல்லாம். அழகா அப்படியே திருவடியை பாருங்க. 2வது பாட்டு பாடுறேன். பாட்டு பாடும்போது அந்த பொருளுக்கு உண்டான பாட்டோட பொருள் அந்த புருவ மதியில உங்களுக்கு தெரியும். ஆனாய பெண் ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கட்காரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர்த்திரிவானாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றார் தம்மேல் தேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் சிறிய செய்த பூனானும் மறைஞானும் ஒளிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தும் புனித நாற்கே. கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையோர் 4வர்க்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்வால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தும் புனித நாற்கே. பொழில் திகழும் பூவனத்தும் புனித நாற்கே. கண்ணு வலிச்சதுன்னா கண்ணை இறுக்கி மூடிட்டு திருப்பி திறங்க. படைமலிந்த மழுவாலும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவனமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண் சிரமாலை உலாவி தோன்றும் உடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தும் புனித நாற்கே. மயலாகும் தன்னடியார் கருளும் தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டிருண்ட கண்டம் தோன்றும் கயல் பாய கடுங்கலொழி கங்கை நங்கை 1000 முகத்தினோடு
ஆயிரமாம் முகத்தினோடு வானில் தோன்றும். புயல் பாய சடை விரித்த பொற்பு தோன்றும். புழில் திகழும் பூவனத்தின் புனித நாற்கே. புயல் பாய சடை விரித்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தின் புனித நாற்கே. பாராழி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றும். சீராழி தாமரையின் மலர்கள் அன்ன திருந்திய மாநிறத்த சேவடிகள் தோன்றும். போராழி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கெடுப்பித்தன்று. போராழி முன்னிந்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. வலது கண்ணி இடது கண்ணி புருவ மத்தியில திருவடியில வைக்கணும். ஆடாம அசையாம வைங்க. தன்னடியார் கரல் புரிந்த தகவு தோன்றும். சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும். மின்னனைய நுண்ணிடையால் பாகம் தோன்றும். வேழத்தின் உரு விரும்பி போர்த்தல் தோன்றும். வேழத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும். துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்போம். தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும். பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. செறிகடலும் திருவடியும் தோன்றும் தோன்றும். இங்க செறி கடல்ன்றதும் திருவடின்றது புருவமதி தான். திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும். நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும். நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்றன் தோன்றும். மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும். மலைமகளும் சலமகளும் அழிந்து தோன்றும். பொரியரவும் இளமதியும் பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. அறுபோட்டு முலை மடவால் பாகம் தோன்றும். அணிகிலரும் உருமென்ன அடர்க்கும் கேடல். மறுபோட்டு மணி வைர கோவை தோன்றும். மணமலிந்த நடந்தோன்றும் மணியார் வைகை. திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும். செக்கர்வான் ஒளிமிக்க திகழ்ந்த சோதி. ஒரு போட்டி நின்ற தின்புயமும் தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. ஆங்கனைந்த சண்டிக்கும் அருளி என்று தன்முடி மேல் அலர் மாலை அளித்தல் தோன்றும். பாங்கனைந்து பணி செய்வார் கருளி என்று பல பிறவி அறுத்தருளும் பரிசும் தோன்றும். கோங்கனைந்த கோவிலமும் மதமத்தமோ
உடற்கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கனை வேல் உருவழித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூன்முலை நன்மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்துகந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடலிலங்கை அரக்கர் கோனை நெருநெறன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொற்போம் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. முதலில் அபிஷேகப்பொடி, பிறகு சிகக்காய் பொடி, அடுத்து திருமஞ்சன பொடி, அடுத்து பால், தயிர், அடுத்து தேன், அடுத்து பஞ்சாமிர்தம், அடுத்து சொர்ண அபிஷேகம். இப்படி பல அபிஷேகங்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. அடியார் பெருமக்கள் லிங்கமூர்த்தியை, அந்த அபிஷேக மூர்த்தியை, நந்தியம்பெருமானுடைய திருவுருவத்தை உருவ மத்தியிலே கண்டு கழிக்கும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம், வழிபாட்டுக்குள் இனிதே நுழைவோம். அற்புதமான அந்த நான் அடியேன் கூறிய கரும்பு சாறு இருக்கிறது. முதலில் தீர்த்தம், பிறகு திருமஞ்சன பொடி, பிறகு சேகக்காய் பொடி, பிறகு கரும்பு சாறு போன்ற அற்புதமான அபிஷேக பொருட்கள் எல்லாம் சுவாமிக்கு ஒவ்வொரு பாடலாக பண்ணும்போது நடக்கிறது என்று நடந்து கொண்டிருக்கிறது என்று பாவித்துக் கொண்டு அடியார் பெருமக்கள் புருவ மத்தியில் லைத்திருக்கும்படி பணிவன்போடு கூறி இனி அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பாடலை பாடுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடாம அசையாம புருவ மத்தியில கவனத்தை வைங்க. சாமி அபிஷேகம் பண்ண போறோம். இப்போ நந்தியம்பெருமானுக்கு சேர்த்து அபிஷேகம் பண்ண போறோம். முதல்ல நீராட்டுறோம், பிறகு திருமஞ்சன பொடி. இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமான நாயெறியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலவும் குற்றமும் பெண்ணுமானோம் பிறருருவோம் தம்முருவோம் தாமேயாகி நெருநலையாயின்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. அடுத்து நாம் அபிஷேகம் செய்ய இருக்கிற பொருள் தீர்த்த பொடி. முதல்ல திருமஞ்சன பொடி, பிறகு சிகக்காய் பொடி. மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி பிரளயத்து கப்பாலோர் அண்டம் ஆகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே. அடுத்து நாம் இப்பொழுது பால் அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். அப்படியே பாருங்க, பால் எம்பெருமானுக்கு அப்படியே உங்க லிங்கமூர்த்தத்தை புருவமத்தில பாருங்க, அப்படியே ஜோரா ஊத்துறாங்க மேல சாமி. அப்படியே உங்க தலை மேல ஊத்துற மாதிரி நினைச்சுக்கங்க. தலைதான் லிங்கம், கபாலீஸ்வரர் நினைச்சுக்கங்க. அந்த புருவமத்தில லிங்கத்தை நீங்க காட்சியில அந்த புருவமத்திய வழியா நமக்கு கபாலத்தை பார்க்க போறோம், லிங்கத்தை. சரியா? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், பூர்வ மத்திய திருவடி, திருவடி வழியா உங்களுடைய தலையே நீங்க என்ன பண்ண லிங்கமா பாவிச்சிங்க. இப்ப பால் அபிஷேகம் பண்ண போறாங்க. சரியா? அந்த லிங்கமூர்த்தம் அப்படியே நந்தியம்பெருமான் திருவடி பூர்வ மத்தியில் இருக்குது. நம்ம கபாலம் வந்து ஈஸ்வரனுடைய லிங்கமா பாவிச்சுங்க. சரியா? அதுல இப்போ பால் ஊத்த போறாங்க. கல்லாகி கலராகி காணும் ஆகி காவிரியாய் காலாராய் கழியும் ஆகி புல்லாகி புதலாகி பூடும் ஆகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி
சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழல்லாகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே காற்றாகி இப்போ பன்னீர்ல அதாவது தேன் அபிஷேகம் பண்ண போறோம். தேன் அபிஷேகம் அப்படியே தேன்ல அப்படியே சாமி அப்படியே நீராட்டுறதான் அது தேனாட்டுறதா நினைச்சுக்கங்க. உருவமதில்ல அப்படியே சாமி அந்த அப்படியே கபாலத்துல நம்முடைய கபாலத்தை லிங்கமா பாவிச்சுக்கங்க. திருவடி தான். திருவடி மொத்தமே அப்படியே மேல தேன் ஊத்துற மாதிரி பாவிச்சுங்க. ஏன்னா சாமி உங்களுக்குள்ள இல்லைன்னா வெளியில இல்ல. சத்தியமா சொல்றேன். நமக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்னா வெளியில ஈஸ்வரன் இல்ல. காற்றாகி கார்முகிலாய் காலம் ஒன்றாய் கனவாகி நனவாகி கங்கொள்ளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வன்னாகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே. அடுத்து தீர்த்த பொடி, திருமஞ்சன பொடி, பால், தேன் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பண்ண போறது பஞ்சாமிரத்துல அபிஷேகம் பண்ண போறோம். தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோ தெய்வம் ஆகி தாயாகி தந்தையாய் சார்வும் ஆகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் ஆகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. அடுத்து கரும்பு சாறுல பண்ண போறோம். ஜோர கரும்பு சாறு ஊத்த போறோம். அப்படியே அந்த கபாலீஸ்வரரை பாரு. கபாலன்றது நம்முடைய கபாலம் தான். உருவமத்தியம் தான் நம்முடைய திருவடி. இப்ப கரும்பு சாறு ஜோரா ஊத்த போறோம். நம்ம ஊத்துங்க பாப்பலாம். அப்படியே குளிர்ந்துடணும். அப்படியே உருவமத்தில குளிர்ந்துடும். அப்படியே நினைச்சவனு சாமி வந்துடுறாரு பாருங்க. அங்க மாயாதியாய் வேதம் ஆகி அருமறையோடைம்பூதம் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியும் ஆகி எங்குமாயேரூர்ந்த செல்வன் எங்குமாயேரூர்ந்த செல்வன் ஆகி கடலாகி மலையாகி கழியும் ஆகி எங்குமாயேரூர்ந்த செல்வன் ஆகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே. அடுத்து சந்தன அபிஷேகம். மாதா பிதாவாகி மக்கள் ஆகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொள்புளி தோலாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் பிளிதேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாறே அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாறே. அடுத்து நாம் செய்ய இருக்கின்ற அபிஷேகம்
திருச்சிற்றம்பலம். திருமஞ்சன பொடி, பால், சீகக்காய், தேன், அப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் இங்க அற்புதமான கரும்புச்சாறுல பண்ணோம். அடுத்து நாம் சந்தனத்தில் அபிஷேகம் செய்திருக்கிறோம். அடுத்து நாம் இப்பொழுது சொர்ண அபிஷேகம் செய்யலாம். அதாவது தங்கத்தை சுத்தப்படுத்தி தங்கத்தால் அலங்கரித்து நாம் அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு தங்கத்தால் எல்லாம் அணிவித்திருப்பதாக பாவித்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் சிவசிவன். ஆவாகி யாவினில் ஐந்தும் ஆகி அறிவாகி அடலாகி அவியும் ஆகி நாவாகி நாவுக்கோர் உரையும் ஆகி நாதனாய் வேதத்தில் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றம் ஆகி பூக்கூலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செடுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே செடுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. அடுத்து முழுக்க முழுக்க பன்னீரினாலே அபிஷேகம். நீராகி நீலகளம் தானேயாகி நிழலாகி நீல் விசும்பின் ஒச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னை அடைந்தோர் எல்லாம் ஆரேனும் தன்னை அடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசானார்தாம் பாராகி பன்னாகி பாடல்லாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. அடுத்து கடைசியாக எம்பெருமானுக்கு மலரினாலே அபிஷேகம். அற்புதமான உதிரி பூக்களினாலே மலரினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி மன்னிக்கவும், தயிர் அபிஷேகம் அப்படியே விட்டுட்டேன், கடைசியில தயிர் போட்டுடலாம். மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் அடிகள் நின்றவாறே. எம்பெருமானல்தரும் அங்கையற்கண்ணியுடனாகி சொக்கநாத பெருமானுக்கு மிகச் சிறப்பாக திருமஞ்சனப்பொடி, சீக்காய்ப்பொடி, பஞ்சாமிர்தம், கரும்புச்சாறு, தயிர், சந்தன அபிஷேகம், தேனினாலே அபிஷேகம், அடுத்து மிக அற்புதமான இப்படி தொடர்ந்து பல அபிஷேகங்களை நாம் இந்த 10 பாடல் மூலம் செய்திருக்கிறோம். அடியார் பெருமக்கள் ஆடாமல் அசையாமல் அந்த இடத்திலே திருவடியிலே அந்த அபிஷேகத்தை கண்டுகளிக்கும்படி பணிவன்படு கூறி நாம் இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அபிஷேகம் எல்லாம் நிறைவுற்று எம்பெருமானுக்கு அந்த உடை சாற்றி நந்தியம்பெருமானுக்கு அந்த உடையை சாற்றுகிறோம். அழகாக ஜோராக குளித்து முடித்திருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய கண்கள் பளிச்சென்று தெரிகிறது. நம்முடைய பூர்வ மத்தியம் தான் அது.
அப்படிப்பட்ட பெரிய நந்தியாக இருக்கக்கூடிய நந்திய பெருமானுக்கு, அண்ணாமலையார் கோவிலில் அருகாமையில் இருக்கக்கூடிய நந்திய பெருமானுக்கு இப்பொழுது நம்முடைய புருவ மத்தியிலே ஒரு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நந்திய பெருமானை மிகப்பெரிய வஸ்திரம் இந்த முதுகிலே போடப்படுகிறது. கழுத்திலே மிக அற்புதமான அந்த துண்டை அழகாக சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. மிக ராஜ கம்பீரமாக அவருக்கு அருகம்புல் மாலை போடப்பட்டிருக்கிறது. அடியார் பெருமக்கள் தாமரைப்பூ மாலைகளை எல்லாம் நந்தியம்பெருமானுடைய கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். அடுத்து பச்சரிசியும் வெல்லமும் நந்தியம்பெருமானுக்கு அருகாமையில் மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நந்தியம்பெருமான் அபிஷேகம் செய்யப்பட்டு, ஆடை அலங்காரம் செய்யப்பட்டு, புருவ நடுவிலே நந்தியம்பெருமானுக்கு அந்த கண்களுக்கு நடுவிலே அவர் கண்களுக்கு நடுவிலே அழகாக சந்தனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிகப்பு பொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமான் மிக அற்புதமாக ஒரு மாப்பிள்ளை போல காட்சி அளிக்கின்றார். நித்திய கைலாய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய, கைலாயபுரி காவலாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் மிக ராஜ கம்பீரமாக அதிகார நந்தியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடப்பட்டிருக்கிறது. வெள்ளியினாலே கவசம் போடப்பட்டிருக்கிறது. இது அடியார் பெருமக்கள் எல்லோரும் நாம் இப்பொழுது அந்த வெள்ளி எம்பதி வெள்ளி அணிவித்த அற்புதமாக வெள்ளி அணிந்த இந்த வெள்ளி நந்தியை நாம் பார்க்கின்றோம். புருவ நடுவிலே ஆடாம அசையாமல் நந்தியம்பெருமானுடைய திருவருள் கருணையிலே மிக பெரிய மாலையை நாம் நந்தியம்பெருமானுக்கு திருவடியில் செலுத்துகிறோம். அடுத்து நேராக உள்ளே வந்தால் மிக அற்புதமாக ஆவுடையாரை மிக அற்புதமான ஒரு வேட்டியால் அலங்கரிக்க செய்யப்பட்டு, ஐயனுக்கு மிக ராஜகம்பீரமான ராஜ அலங்காரமாக இறைவனுக்கு ஜடாமுடியே மேலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. லிங்கமூர்த்தத்தில் ராஜநாகங்கள் பின்னாடி படம் எடுத்திருக்கிறது. அற்புதமான வேட்டி வெள்ளை வெளியல் என்று அழகாக வண்ணங்கள் தீட்டப்பட்ட கரையை கொண்ட அற்புதமான வேட்டியால் இப்பொழுது ராவுடையார் சுற்றப்பட்டிருக்கிறது. அற்புதமாக இறைவனுடைய மேலே துண்டு செலுத்தப்பட்டு அழகாக நேர்த்தியாக மாலை இடப்படுகிறது. எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக இப்பொழுது நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு பின்னால் அந்த 5 தலை நாகம் அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் ஒரு ஜோதியை ஏற்றிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் புருவ மத்தியில் அந்த ஒளியை நாம் காணலாம். இப்பொழுது அந்த லிங்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒளிவட்டம் நமக்கு தெரிகிறது. இறைவன் திருவருள் கருணையினாலே நந்தியம்பெருமானுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அந்த சந்தனம் வைத்து பொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பூக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமாக மல்லிகைப்பூ வாசனையோடு சுவாமி கமகம என்று அற்புதமாக அங்கெல்லாம் உதிரிப்பூக்கள் இருக்க, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு சுவாமி நாகாபரணம் அணிந்து கொண்டு மிக அற்புதமாக ராஜகம்பீரமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிக அற்புதமான சொக்கநாத பெருமான காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு இப்பொழுது திரை போடப்பட்டு நைவேத்தியம் நடக்க இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய நந்தி பெருமானுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய கபாலமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் நைவேத்தியம் செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அந்த நைவேத்தியத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கவும். திருச்சிற்றம்பலம் அடியன் பாடுகிறேன். அப்படியே இரண்டு கொடுத்துருங்க. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அப்படியே புருவமதியில பார்த்து அன்னம்பாலிக்கும் செய்யுங்க. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் வேலும் பூமிசை, என் அன்பாலிக்குமாறு கண்டின்பெற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம் அன்னம்பாலித்தாய் விட்டது. இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஊதுபத்தி காண்போம். சலம் பூவோட தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், தலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமும் என் நாவில் மறந்தறியேன், குழந்தார் தலையில் பலிகொண்டுடல்வார் உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில, விரட்டான துறை அம்மானே, விரட்டான துறை அம்மானே. இப்பொழுது அற்புதமாக அந்த திரையை விளக்கப்பட்டு சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய உதிரி பூக்களை அடியார் பெருமக்கள் கையில் வைத்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் உய்ய வேண்டும், எல்லோரும் உண்மையான திருவடி இது என்று அறிந்து கொள்ள வேண்டும், போலிகளை கண்டு ஏமாறாமல் சத்தியத்தை அடியார் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மை எது என்று உணர்ந்து கொண்டு பக்தி செய்ய வேண்டும், அக வழிபாடும் வேண்டும், புற வழிபாடும் வேண்டும்.
அற்புதமான அந்த கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிகாரம் சைவ நெறி பாடசாலையில் மாணாக்கர்கள் நேர்த்தியாக கற்று மிக உன்னதமான முக்தி நெறியை அவர்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை இந்த நேரத்திலே வைத்து சைவ நெறி பாடசாலை மென்மேலும் வழங்கி மென்மேலும் வளர்ந்து மிக அற்புதமான எல்லையெல்லாம் தொட்டு அற்புதமான இந்த இணையதளம் வாயிலாக அத்துணை அடியார் பெருமக்களுடைய நெஞ்சுகளை தொட்டு அவருடைய பூர்வத்தில் அவர்கள் தவத்தில் ஈடுபட்டு உன்னதமான நிலையை முக்தி நிலையை வீடு பெற்று அவர்கள் அடைய வேண்டி சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதாக என்று சொல்லி எவ்வுயிரும் தம்முயிர்போல் பாவிக்கக்கூடிய அற்புதமான கலையும் சிவபெருமான் தருவார் என்று சொல்லி வருகிற அனைவர்களுக்கும் 16 வகையான செல்வங்களும் நித்திய ஆனந்தமும் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அர்ச்சனை செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்காரமுதம் மானாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி. அடியார் பெருமக்கள் தங்களுடைய பூர்வமத்தில் இருக்கிற இறைவனுக்கு பூவினை எடுத்து ஒவ்வொரு பூவாக வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்காரமுதம் மானாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. கொஞ்சம் கஷ்டப்படாம பாருங்க. இன்னும் ஒரு 8 லைன் தான், அதுக்குள்ள நம்ம கண்ணை கீழே இறக்கிடலாம். வலிக்கும், கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். சிவபெருமான் சிவசிவா. ஏன்னா திருவடி கொஞ்சம் முதல்ல கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக சாமி நம்மளுக்கு அமிர்தத்தை கொடுப்பாரு. சரியா? ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பார், நமக்கு பெரிய நிலைப்பாட்டை கொடுப்பார், நம்முடைய நிலைமை நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பார். சரியா? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களும் ஆடாமல் அசையாமல் பூர்வமத்தில் இருக்கும்படி பணிவன்போடு கூறி இந்த கடைசி 8 போற்றி சொல்லிடுறேன். பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோ நானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அன்றரக்கன் 5 தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி முடிஞ்சிச்சு. இப்போ பூக்கள்லாம் அர்ச்சனை பண்ணதான் நினைச்சுக்கங்க. அடுத்து நாம் இப்பொழுது கண்களை மெதுவா கீழே இறக்கி பஞ்சபுராணம் பாடலாம், இல்ல அப்படியே வச்சுதான் வச்சுக்கலாம். அடியார் பெருமக்கள் உங்களுடைய விருப்பம். ஐயா ஆடாம அசையாம எனக்கு கண்ணு நின்றுச்சு, திருவடியிலே நான் பார்த்துட்டு நிக்கிறேன், பா ஆனந்தமா இருக்குங்க ஐயா, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே இருங்க. பஞ்சபுராணம் பாடின பிறகு கீழே இறங்கிக்கலாம். சரியா? சிவசிவா. அடுத்து 50 புராணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுராணம். எல்லாம் வல்ல அங்கையர்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிர் மன்னம் தேவாரத்தில் ஒரு பாடல். அடியார் பெருமக்கள் யாராவது ஒருத்தர் பாடலாம். தேவாரம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவின் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்து அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் ஐயா. எம்பெருமான் அருள்தரும் அங்கையர்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் மன்னம், மீனாட்சி அம்பாளுடைய செவிகுளிரும் மன்னம் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். மன்னாருடைய அம்மா திருவாசக பாட்டு பாடுறீங்களா? ஒரு பாட்டு. புக்கு இல்லைங்க நீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. மணிமாலம்மா திருவாசகம் ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா? சரி. சிவபெருமானே. தனலட்சுமி அம்மா வாங்கம்மா. பண்ணின் நேர்மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மட்டிலேன் கண்டாய், தினமே ஆண்டாய் சிவபுர தரசே திரு பெருந்துரை உரை சிவனே, எண்ணமே உடல்வாய் மூக்கோடு சிரித்தான் என்றிவை நின்கணி வைத்து,
மண்ணின் மேலடியேன் வாழிலேன் தந்தாய் வருக என்றருள் புரியாயே. மண்ணின் மேலடியேன் வாழிலேன் தந்தாய் வருக என்றருள் புரியாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதமா. எம்பெருமான் அருள் தரும் அங்கையர் கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் வண்ணம் திருவிசைப்பாளர்ந்து ஒரு பாடல். பெருமாளையா. ஒளிவலர் விளக்கே உளவிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள் மணி குன்றே சீத்தத்தில் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரம் காக வெளிவல தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து அங்கையர்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் வண்ணம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். தனலட்சுமிமா. திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஏதபிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலைக்கும் அந்தனர் வருகின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நன்றி ஐயா. நன்றி சிவபெருமான். எம்பெருமான் அல்தரும் அங்கையர்கண்ணியுடனாகிய சொக்கநாத பெருமான் செவிகுளிரும் வண்ணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். பெருமாளையா. ஆதியாய் நடுவும் ஆகி அளவில்லா அளவும் ஆகி ஜோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி பெரியாய் ஏகம் ஆகி பெண்ணுமாயானும் ஆகி. திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவும் புக்கில் சாமி பார்க்காத போடுறேன், அதனால ஆதியாய் நடுவும் வெளியில இருக்கிற சாமி. ஆதியாய் நடுவும் ஆகி அளவில்லா அளவும் ஆகி வேதியா சிவசிவா மறந்து போச்சே. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோத சாமி. வேற பாட்டு படிங்க, அவ்வளவுதான். அதான் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அடடா இருங்கண்டனா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் தரும் அங்கையர்கண்ணியுடனாகி சொக்கநாத பெருமான் செவிகுளிரும் மன்னும் அம்பாள் குறித்து, அதான் எம்பெருமானுடைய இடபாகம் இருக்கக்கூடிய அம்பாள் குறித்து யார் பாடுறீங்க? வாங்க தனலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் பாலம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதலில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணம் ஜெகமலாம் பெற்ற முகமலாம் ஒளியுட்டு சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல தினமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அங்கையர்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் வண்ணம் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொரு நடுவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுள் என்று அழைக்கக்கூடிய குமரக்கோட்டத்து பெருமாள் என்று அழைக்கக்கூடிய முருக பெருமானை யார் பாடுறீங்க? அடியன் பாடிட்டுமா? நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்கம்மா பாடுங்கம்மா. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சே திரியாதே கந்தன் என்று உனை நாளும்
கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கே சேவை பாலா செந்திலம் கண்டின் கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே செந்திலம் கண்டிற் கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி நம்முடைய வலது கண்ணும் இடது கண்ணும் ஒருங்கே சென்று புருவமத்தில நிற்கும் போது முருகபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அருமுக சிவன் அதுக்கு பேரு. அப்படிப்பட்ட முருகபெருமான் இருக்கிற இடத்த நம்ம இப்ப போற்றி சொன்னோம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்து வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடை கண்களை ஆறிரு கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மையில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியார் பெருமக்களே, இதுகாரம் பொறுமையாக இருந்த அடியார் பெருமக்களே, தற்போது பிரதோஷ வழிபாட்டின் நிறைவு காட்சியான கற்பூர ஆரத்தி எடுக்க இருக்கின்றோம். நெய்வேத்தியம் எல்லாம் அற்புதமாக அகமுகமாகவே இருந்த இடத்திலிருந்து புருவ நடுவிலே பார்த்து மிக உன்னதமான அபிஷேக காட்சிகள் எல்லாம் கண்டுகளித்த அத்தனை அன்பர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது அடியார் பெருமக்கள் மீண்டும் ஒரு முறை அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியில் இப்பொழுது இந்த கற்பூர ஆரத்திக்கு உண்டான பாடலை பாடுகின்றோம். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் மணி இருந்தா அடிங்க, எடுத்து அடிங்க. அப்படியே புருவ மத்தியில பாருங்க, சாமியோட திருவடி தெரியும். அதாவது கண்ணம் மூடி திருவடியை பாருங்க முதல்ல, அதுக்கப்புறம் புருவ மத்தியத்தை பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேல தூக்குனீங்கன்னா திருப்பி புருவ மத்தியம் தெரியும். அவன் திருவடியில ஒரு அண்ணாமலையார் தீபம் எரியுதுன்னு நினைங்க. அந்த தீபத்துக்கு இப்ப நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி, அதாவது நம்ம உடம்பையே அர்ப்பணிச்சு நம்ம ஒரு தீபமா காமிக்க போறோம். காமிக்கலாமா? பஞ்ச தீபம் காமிக்கலாமா? இப்ப பிரதோஷ காலத்துல கோயில்ல காமிக்க மாட்டாங்க, லாஸ்ட் தீபம் அதான் அந்த தீபம். சரியா? பாருங்க எல்லாம் சாமி பாருங்க. அவங்க சாமிக்கு தீபத்தை காமிங்க. திருச்சிற்றம்பலம். அப்படியே பாருங்க, அப்படியே ஜோதி எடுக்குங்க. ஜோதி பாருங்க. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீழ தின்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. ஆடாம அசையாம தீபத்தாங்க காமிங்க. அப்படியே நந்தி பக்கம் திரும்புங்க. அப்பனை நந்தியை ஆறாவதினை ஒப்பிலி வல்லரை ஒளி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. பெரிய நந்தி நந்தியம்பெருமான் காமிச்சிருங்க. நம் குரு நந்தியம்பெருமான் திருப்பி ஒரு பாட்டு அப்படியே காமிங்க. நான் நந்திக்கிட்ட அந்த தீபத்தை காமிங்க. அதான் பூர்வ மத்தியில காமிங்க. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனாகிய நந்தியம்பெருமான் திருவடிகளே பூர்வ மத்தியமே சரணம் 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 சரணம். அப்படியே எம்பெருமான் அதுக்கு உள்ள பூர்வ மத்தியில பார்த்து அதுக்கப்புறம் கபாலம் தலைக்கு மேல நம்ம தலையே லிங்கமா பாவச்சுக்கணும். இப்ப எம்பெருமானை பார்த்து என்ன பண்ண போறோம்? எம்பெருமான் அருள்தரும் மங்கையர்கண்ணியுடனாகிய மீனாட்சி அம்பாளுடனாகிய சொக்கநாத பெருமானுக்கு
கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து மிக அற்புதமாக கற்பூர நீராஞ்சனம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆர்த்தி எடுத்து எல்லாம் தொட்டு கும்பிட்டுங்க. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தொட்டு கும்பிட்டுங்க எல்லாரும். அப்படியே மத்தவங்களுக்கு காமிச்சு கொடுங்க. சிவபுரம் தொட்டு கும்பிட்டுங்க. பரஸ்பரம் தொட்டு கும்பிட்டு சிவாயன் சிவாயன் சிவாயன். அடுத்து விபூதி பிரசாதம் கையில இருக்குதா பாருங்க. எடுத்து பூசிக்குங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பிரதோஷ காலம் வழிபாடு முடிஞ்சு நம்ம என்ன பண்றோம், இப்போ விபூதி பூச போறோம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை, போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல் நோற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. எல்லாம் பூசிங்க, நோயெல்லாம் போயிடும். அப்படியே மெதுவா கண்களுக்கு கீழே இறக்கி சாமி கூட்டு கும்பிட்டு ஆலயத்திலிருந்து கீழே அப்படியே என்ன பண்ணும், வலது கண்ண சூரியன், இடது கண்ண சந்திரன், பூர்வ மத்தியம் அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியில் நம்ம வச்சிருந்தோம். நம்முடைய கழுத்துக்கு மேல இருக்கிற லிங்கமா பாவிச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சோம். அற்புதமா வஸ்திரம் எல்லாம் சாத்தி மிக அற்புதமான பிரதோஷத்தை வழிபாடு செஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்து அம்பாளுக்கு உண்டான குங்குமம் வாங்கிக்கிங்க. அடுத்து பிரசாதம் இருக்கு, சுண்டல், தேனு, இந்த பஞ்சாமிரதெல்லாம் இருக்கு. அடியார் பெருமக்களுக்கு எடுத்து பொறுமையா கொடுங்க. சிவபெருமான் சிவசிவ கீழே சிந்தாம சாப்பிட்டு நம்ம இப்ப அர்ச்சனை பண்ண பொருள்லாம் எல்லாம் அப்படியே எடுத்து கையில கொடுக்கறதா வாங்கிக்கோங்க. சரியா? நிகழ்ச்சியில் இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்துணை அடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த பிரதோஷ பலன் முழுவதும் மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் மறுநாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, எம்பெருமான் எம்பெருமான் அருள் தரும் அங்கையர்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமானுடைய திருவருள் கருணையும் பரிபூர்ணமான ஆசியும் நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துள்ள இந்த அகமுக பிரதோஷத்தில் பங்கெடுத்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாகுக கிடைப்பதாகுக கிடைப்பதாகுக. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கவும் ஒவ்வொரு பிரதோஷமும் மாலை 4:30 மணிக்கு அகமுக பிரதோஷம் என்கிற தலைப்பின் கீழே அகமுகமாக பிரதோஷ வழிபாடு எப்படி செய்வது என்பது குறித்தும் பேசி பிறகு அகமுகமாக பிரதோஷ வழிபாடு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டி நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான சனி மகா பிரதோஷத்தில் அகமுக பிரதோஷத்தில் சந்திக்கலாம் என்று கூறி
விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணை யாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.